அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஹார்ட்ல ஏர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் போடுறதுனால என்ன பலன் நடக்குது, இந்த புள்ளி என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்றத பார்ப்போம். ஹார்ட்ல ஏர் பாயிண்ட் அப்படிங்கும்போது நெருப்புல நாம காற்றுபூத புள்ளியை போடுறோம். ஏன்னா இருதயம் ஒரு நெருப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கன். அதுல காற்றுபூத உறுப்பை காற்று புள்ளியை போடுறோம். இதுல என்ன வேலை நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்துருவோம். ஹார்ட் அப்படிங்கும்போது இந்த 2 விரல்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஆட்காட்டி விரல் சுண்டு விரல், இந்த 2 விரல்லையும் வெளிப்பக்கம் இல்லை உள்பக்கமா இப்படி இந்த 2 விரலுக்கும் நடுவுல ஒரு கோடு போட்டோம்னா இந்த இந்த இடம் H7 அப்படின்றத பார்த்துருப்போம். அதுல இருந்து 1.5 சுன் தூரம். 1.5 சுன் அப்படின்னா இந்த 2 விரலை வச்சு அளக்கக்கூடிய தூரம். இதை வச்சு அளக்கும் போது இந்த இடம் ஹார்ட்ல ஏர் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? இந்த ஹார்ட்ல ஏர் பாயிண்ட் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த காற்று அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, இருதயம் ரத்தத்தை கையாளுது இல்லையா, இருதயம் ரத்தத்தை உடல் முழுவதும் விநியோகிக்கிறது. அப்ப அது விநியோகிக்கணும்னா பிளட் என்ன கண்டிஷன்ல இருக்கணும்னா, ஒரு நீர்மமா ரத்தம் இருக்கணும். நீர்மமான அந்த ரத்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போறதுக்கு காற்று அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். இந்த காற்று இருந்தாதான் என்ன பண்ணும்னா, இது நகர்ந்து ஒரு பிளட் ஒரே இடத்துல தேங்காம உடல் முழுவதும் சுற்றி வரும். அதே மாதிரி அது நீர்மமா இருக்கணும் அப்படின்னா அது உஷ்ணமா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, உஷ்ணமா இல்லாத பொருள் என்ன ஆகும், உறைய ஆரம்பிச்சிடும். அப்ப இது உஷ்ணமா இருக்கணும். இந்த 2 விஷயமும் இருக்கணும். அப்ப நெருப்பும் காற்றும் இணைந்துதான் இதை நீர்மமா வச்சிருக்கு, பிளட்டை வச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம காற்றுன்றத இன்னொரு ஏற்கனவே பேசியிருப்போம். காற்றை உலோகம் அப்படின்ற விஷயமாவும் பார்க்கலாம். நம்ம உடம்புல பார்க்கணும்னா மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மினரல்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மினரல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம். அது எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு மினரல். அதாவது என்ன சொல்லுவோம்னா, எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் வேணும் அப்படின்ற விஷயத்த பேசுவோம். அப்ப இது உப்பு அப்படின்றது, அந்த மினரல்ஸ்ல என்ன இருக்குன்னா கால்சியம் எனப்படும் ஒரு உப்பு இருக்கு. இப்படி அந்த பிளட்ல அந்த உப்பு கலந்துருக்கும். அது இருக்கும்போது அது என்னவாகணும்னா நீர்மமா ஆனா மட்டும்தான் அது எங்க போய் சேரணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இங்க இந்த விரல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய மினரல்ஸ் நீர்மம் ஆகல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீர்மம் ஆகலைன்னா அந்த உப்பு என்ன ஆகும், கால்சியம்ன்ற உப்பு இங்க உள்ள இந்த மூட்டுகள்ல தேங்க ஆரம்பிக்கும் இல்லையா, இந்த மூட்டுல தேங்க ஆரம்பிக்கும். அப்ப மூட்டை மடக்கிறது வைக்கிறது இதெல்லாம் சிரமமாகும். இதே மாதிரி இங்க சேர்ந்துச்சுன்னா இங்க நம்மளால அசைக்க முடியாது. அதே இது நீர்மமாச்சுன்னா அது ஓடும்போது இதுக்கு என்ன எனர்ஜி வேணுமோ அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு அது அடுத்த மூட்டுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம இதுல விஷயங்கள் நடந்துக்கிட்டே வரணும். இது மாறுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க கால்சியம் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்களால கைகளை கால்களை அசைக்க முடியாம ஒரு முடக்குவாதம் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த கால்சியத்தை அதிகமா டெபாசிட் ஆன கால்சியத்தை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இல்லைன்னா அந்த இது கால்சியம் சத்தே கிடைக்காம போய் அதுக்காக திரும்ப கால்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்த தனியா இன்ஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஆனா இந்த நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா அதுவே என்ன பண்ணிடும்னா, இதை நீர்மமாக்கி எங்க கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழகா கொடுத்துரும். இதை நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடணும் அப்படின்னா, நீங்க வீட்டுல மொட்டை மாடியில ஒரு ஊறுகாய், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஊறுகாய் ஒரு 2 நாளைக்கு வெயில்ல வச்சு எடுப்போம் இல்லையா. அப்ப ஒரு இப்ப எலுமிச்சையை வெட்டி அதை வேக வச்சு அதுல உப்பு போட்டு நீங்க அப்படி கிளறி விட்டு வெயில்ல வச்சீங்க அப்படின்னா, முதல்ல அதுல அந்த ஆவியில வெந்ததுனால கொஞ்சோண்டு தான் நீர்மிடு இருக்கும். ஆனா அதே இது அடுத்து அந்த உப்பு கசிஞ்சு 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 என்னவாகும் அப்படின்னா, அப்படியே நீர் விட்டு அந்த இதுல நிறைய நீர் இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்னென்ன செயல்படுது, மேல இருந்து வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் காத்து, என்விரான்மெண்ட்ல காத்து இருக்கு, இங்க உப்பு இருக்கு. இது 3ம் சேர்ந்து என்னவாக்கிடுதுன்னா இதை ஒரு நீரா கன்வெர்ட் பண்ணிடுது.
இந்த நீரா மாற்றும் போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா வந்து கிடைக்கும். இந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்ற விஷயம் இல்லைன்னா நமக்கு வந்து என்னவாகுதுன்னா, ஒன்று முடக்குவாங்கன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் வந்து ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன்ல தடை ஏற்படும் போது தான் ஏற்படுது. அந்த ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம வந்து மன வேறுபாடாகவும் எடுத்துக்கிடலாம். அது எப்படின்னா, நம்மளுமே வந்து இப்ப வெயில் அதிகரிச்சாலும் சரி, காற்று அதிகரிச்சாலும் சரி, நமக்கு வந்து பிரச்சனை தான். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, அதிகமான வெப்பத்துல இருந்தாலோ, அதிகமான குளிர்ல இருந்தாலோ, நமக்கு எப்படி இருக்க முடியலன்னா, ஒரு சமமான நிலையில வந்து இருக்க முடியல. அதிக உஷ்ணத்துல இருக்கும்போது நம்ம என்ன என்ன தேடுறோம்னா, ஏசி தேடுறோம். இல்ல ஒரு ஏர் கூலர் இந்த மாதிரி வந்து காற்று நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அதிக காத்துல இருக்கும்போது என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு ஃபயர் கேம்ப் இல்லைன்னா ஒரு கம்பளி அந்த மாதிரி உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதிர்பார்க்கிறோம். அது வெளியவா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கே வந்து வெளிப்புறமே என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாதான் நம்மளோட உடம்புலையும் வந்து மனநிலை மாற்றங்களும் வந்து தெளிவா இருக்கும். இதை வந்து எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல வந்து திக்க ஆரம்பிக்கும், திக்குவாயா ஆகும். அதாவது ஒரு பேச்சை வந்து திக்கி திணறி சொல்லுவீங்க. நீங்க வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயத்துல இருக்கும் போதும் உங்களுக்கு பேச்சு திக்கும். அதே மாதிரி ரொம்ப துக்கமான நேரத்துலயும் பேச்சு திக்கும், இல்லைன்னா வந்து சவுண்டே வராது, பேச வர முடியாம இருக்கும். இந்த மாதிரி நிலை வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ, இது வந்து ஒரு சிச்சுவேஷன்ல வர்றது வந்து எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயம். ஆனா அதே விஷயம் வந்து நோய் நிலையாவே இருக்குன்றப்போ அவங்களுக்கு வந்து அங்க உள்ள வந்து சமம் ஆகல. அதாவது நெருப்பும் காற்றும் சமமாகி அவங்களுக்கு வந்து அதுல அதாவது நெருப்பு காற்றுல இயக்கம் பெறல, அப்படிதான் எடுத்துக்கணும். இயக்கம் பெற்று அது வந்து நீர்மமா ஆகல அப்படின்ற விஷயத்தினால இவங்களுக்கு இந்த திக்குவாய் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வருது. அப்ப இன்னொரு விஷயம், இந்த நோய் நிலையா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்நேரம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நாக்கு வந்து வறட்சி ஆகும். வறட்சி ஆனோடனே அந்த நாக்கு சுழலாது. அதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னா, சரியா வந்து பேச முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும். நாக்கு சுழலணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நீர்மத்தன்மை வந்து கொஞ்சம் வேணும். அதாவது நீர்மம் அதிகரிச்சாலும் நம்மளால சரியா பேச முடியாது. ஸோ இந்த நீர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி திக்குவாய் அப்படின்ற விஷயத்தையும், சடனா வந்து சம்டைம்ஸ் வந்து பேச முடியல அப்படின்ற விஷயத்தையும் நாம வந்து சரிப்படுத்தலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முடக்கு வாதத்துக்கு சொன்னேன் இல்லையா, கை காலில் எந்த எலும்புல வந்து மூட்டுக்கள்ல வந்து வலி இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி மூட்டுக்களுக்கு உள்ள மஜ்ஜை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது போன் மேரோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேணும். அந்த போன் மேரோ என்னதை சேமித்து வைக்குதுன்னா, அயன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வந்து சேமிச்சு வைக்குது. அந்த அயன் வந்து உள்ள சேமிக்கப்படணும் அப்படின்னாலும் அது நீர்மமா ஆனா தானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி அங்க போய் அதால வந்து சேமிக்கப்பட முடியும். ஸோ அந்த அயன் அப்படின்றது சேமிக்கப்படணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த நெருப்பு காற்றில் இயக்கம் வரணும். ஹார்ட்ல ஏர் பாயிண்ட் போடும் போது அவங்களுக்கு வந்து எலும்பு மஜ்ஜையே வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்து வரும். அந்த எலும்பு மஜ்ஜை இல்லைன்றதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஏதாவது நடக்கும்போது உங்களுக்கு சொடக்கு சொடக்குன்னு சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து போன் மேரோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அது உருவாகாம இருக்கு அப்படின்னு, அதனால வந்து நம்ம அதை வந்து உருவாக்க முடியும். நம்ம பழக்க வழக்கம், உணவு என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், அதோட எந்த மாதிரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு செயல்படும் போது கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இதுதான் என்னதுக்கு காரணமாகுதுன்னா, செஸ்ட் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு காரணமாகுது. அதாவது அது நீர்மமாகாத அந்த பிளட் என்னவாகும்னா திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுல வந்து ஒரு உறைதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. அப்ப என்ன படிஞ்சிச்சுனால ஹார்ட் அட்டாக் வருது, அது இருதய குழாய்கள்ல, இரத்த குழாய்கள்ல வந்து கொழுப்பு படிகிறதுனால வருது. கொழுப்பு வந்து படியாம இருக்கணும்னா அது வந்து எப்படி இருக்கணும்னா, கொழுப்பு கெட்டி கொழுப்பா இல்லாம நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கொழுப்பு என்னவாகும்னா
இலக்கம் கொடுத்து நீரா வந்து மாறும், எண்ணெய் விட்டு நீர்மமா மாறும். அப்போ ஒரு உஷ்ணம் வந்து அதை வந்து மொத்தத்துக்கு ரத்தத்தை வந்து ஓட்டத்திற்கு சுற்றோட்டத்திற்கு வந்து கொண்டு வருது. இந்த விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம இருதயத்தை அதிகமா உஷ்ணப்படுத்தாமலும் அதிகமா குளிர்விக்காமலும் இருக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம செஸ்ட் பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நம்மளை நாமளே வந்து பாதுகாத்துக்கலாம். ஓகே, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா வீட்டில் இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீண்ட கால தொந்தரவாக இருந்தால் கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அக்குபஞ்சர் என்ற மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.